Hey guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீனா ஐஸ் பிளான்ட்க்கு தான் வந்திருக்கோம். ஐஸ் பிளான்ட்னா என்ன அப்படினு பாத்தீனா அந்த ஐஸ் பார்ஸ்லாம் இருக்குல இது தெரியுதுல இதான் அந்த ஐஸ் பார். இந்த ஐஸ் கட்டிலாம் வந்து எப்படி வந்து மேக் பண்றாங்க ஃபேக்டரி அந்த பெரிய பெரிய ஐஸ் கட்டிலாம் வந்து எப்படி மேக் பண்றாங்க அதோட ப்ராசஸிங் வீடியோ தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி லோட் போடுறாங்க, அந்த ஐஸை வந்து எப்படி வந்து அரைக்கிறாங்க, ஐஸை வந்து எப்படி வந்து விளைய வைக்கிறாங்க, அந்த ஐஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரீஸ் ஆகுது, அந்த வீடியோ தான் நம்ம இப்போ வந்து காமிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதோட கம்ப்ரஸரு எல்லாமே வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஸ் பிளான்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் 4 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த இதான் அந்த ஃபேக்ட்ரி. சின்ன ஃபேக்ட்ரி தான், ரொம்ப சின்ன ஃபேக்ட்ரி. 545 பார்ஸ் வந்து பிடிக்கும். 545 ஐஸ் கட்டி வந்து இவங்க வந்து மேக் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஐஸ் பார்ஸு. இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடுச்சுன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு ரூமு. ஃபஸ்ட் ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் இருக்குது. கம்ப்ரஸர் தான் இதில் வந்து ஒரு மெயினான ஐட்டமே. நமக்கு எப்படி நம்மளோட ஹார்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஐஸ் பிளான்ட்டுக்கு வந்து கம்ப்ரஸர் தான் அதோட ஹார்ட்டு. இந்த ஹார்ட் வந்து எப்பவும் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். இப்போ இதோட ப்ராசஸிங் வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா வந்து ஒர்க்கிங் வீடியோஸ்லாம் போடணும்ல. ஸோ அதனால் இதோட ப்ராசஸிங் இதான் வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து இது என்ன பண்ணும், இந்த கம்ப்ரஸர் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கம்ப்ரஸரில் வந்து ஒரு அவுட்லெட் இன்லெட்டுன்னு ஒன்று வரும். அது வந்து அப்படியே வந்து ஒரு இடத்துல சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் அதை வந்து காமிக்கிறேன். அந்த சர்க்குலேட் ஆகிற ஏரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா அம்மோனியான்ட்டு ஒரு லிக்யூட் இருக்கும். உள்ளே வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க சர்க்குலேட் ஆகிறதுக்காண்டி. அம்மோனியான்ட்டு ஒரு லிக்யூட் இருக்கும். அது கூடவே வந்து சைடில் ஒரு கேஸ் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில். அந்த கேஸ் டேங்க்லேருந்து அது அந்த கேஸ் டேங்க் எதுக்கு அப்படின்னா அந்த கேஸ் தான் வந்து ஐஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கேஸை வந்து அந்த பைப் கூட வந்து கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அது கனெக்ட் பண்ணி விடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணோம் அந்த லிக்யூட் அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் வந்து அந்த லிக்யூட் உள்ளே லோட் ஆன பிறகு இந்த கம்ப்ரஸர் கம்ப்ரஸ் பண்ணும்போது இது வந்து அப்படி வந்து வேப்பர் ஆகும். அந்த அமோனியா வந்து அப்படியே வந்து வேப்பர் ஆகும். இந்த ஹை ப்ரெஷர் அமோனியா வந்து அந்த வேப்பர் அமோனியா வந்து அப்படியே வந்து மேலே வந்து கண்டென்சருக்கு போகும் அவுட்லெட் வழியாக. கண்டென்சர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கண்டென்சரை கூலிங் டவர்னு சொல்லுவாங்க. அந்த கூலிங் டவர் வந்து இதோட மாடியில் இருக்குது. நான் இப்போ வந்து காமிக்கிறேன். இந்த மாடியில் இருக்கிற அந்த கூலிங் டவர் வழியாடி அப்படியே வந்து சர்க்குலேட் ஆகும். நிறைய பைப்ஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த பைப்ஸ் வழியாக சர்க்குலேட் ஆகி அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து வாட்டர் வந்து ஃபால் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பைப் வச்சு அந்த வழியோடி தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த கூலிங் டவர் வழியோடி இந்த அம்மோனியா வந்து போகும்போது வேப்பர் அம்மோனியா போகும்போது அப்படியே வந்து அது வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறும். லிக்விட் ஃபார்முக்கு மாறி அந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் அம்மோனியா வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் வால்வுன்ட்டு ஒரு வால்வு அங்கே உள்ளே இருக்கும். அது வந்து தெரியல வெளியே, இல்லாட்டா அதை வந்து வீடியோ எடுத்திருப்பேன். அந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு வழியோடி போகும்போது என்ன ஆகுன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு வழி தான் போய் ஆகணும். அதுக்குள்ளோடி போகும்போது அந்த ப்ரெஷர் வந்து லோ ஆகிரும். அப்படியே வந்து லோ ஆகி நம்ம வந்து ஒரு மோட்டரில் பம்ப் அடிச்சு விட்டால் தண்ணி எப்படி சாடும் அந்த ப்ரெஷரில் வந்து சாடும். ரொம்ப நார்மலான ப்ரெஷரில் வந்து அந்த அம்மோனியா வந்து அப்படியே வந்து உள்ளே லோடாகி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த அம்மோனியா அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்க அம்மோனியா எங்கே வரும்னா அப்படியே வந்து எவாப்ரேட்டருக்குள்ளே வரும். எவாப்ரேட்டர்னால் என்னென்னா வேறு எதுவுமே இல்லை. அந்த ஐஸ் பார்ஸ் வந்து ஒரு தொட்டிக்குள்ளேருந்து எடுக்காங்கல்ல, அந்த தொட்டி நிறைய தண்ணி இருக்குல்ல, அந்த இடம் தான் வந்து எவாப்ரேட்டரு. அந்த எவாப்ரேட்டருக்குள்ளே அந்த பைப் வந்து பைப்லைன் வந்து அப்படி சுற்றி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளோடி போகும். அந்த தண்ணிக்குள்ளோடி வளைஞ்சி எங்கெல்லாமோ போய் அப்படி வந்து மறுபடியும் வந்து அப்படியே வந்து கம்ப்ரஸருக்குள்ளே போகும். ஃபார்மில் இருக்க அந்த அம்மோனியா வந்து பயங்கரமான கூலிங்கில் இருக்கும். அந்த கூலிங்கான அம்மோனியா வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிற மூலமாக அந்த தண்ணியில் வந்து பட்டு அந்த தண்ணி வந்து கூலிங் ஆகும். அந்த தண்ணி கூலிங் ஆகிற மூலமாக அதுக்கு மேலே வச்சுருந்த அந்த ஐஸ் பாக்ஸில் இருக்க தண்ணி வந்து அப்படி வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். ஏன் வந்து அந்த தண்ணி வந்து உள்ள தொட்டியில் உள்ள தண்ணி வந்து ஏன் வந்து ஃப்ரீஸ் ஆகலாம், அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. கெமிக்கலும் அப்புறம் வந்து உப்பு வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க. உப்பு ஆட் பண்ணுறது மூலமாக சீக்கிரம் வந்து அது வந்து கட்டி பிடிக்காது, அது வந்து ஃப்ரீஸ் ஆகாது. ஓகேவா, உப்பு ஆட் பண்ணதுனால ஃப்ரீஸ் ஆகாது. அந்த கெமிக்கல்லாம் என்கிட்ட வந்து சொல்ல அது வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை வந்து கேட்கல, அதை வந்து கேட்கவும் கூடாது. ஓகே, அது வந்து அந்த தண்ணி மட்டும் வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அந்த தண்ணியிலேருந்து அந்த கூலிங் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஐஸ் பாக்ஸில் இருக்க வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். ஓகே, இவ்வளோ தான் அந்த ப்ராசஸிங். இப்போ வந்து உள்ளே வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அதை வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஐஸ் எல்லாம் அப்படியே வந்து ஐஸ் பாக்ஸில் வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே வந்து தொட்டிக்குள்ள அப்படியே வந்து இருக்குது. இந்த மூடி அவ்வளோத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் அவ்வளோத்தையும் வெளியே எடுக்க போகிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி போட்டுறாங்க. 3 ஐஸ் பாக்ஸில் வந்து கொக்கி போட்டுறாங்க. அப்படியே வந்து மேலே தூக்குவாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து காட்டுறேன் எப்படி தூக்குறாங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா மேன் பவரில் அதை வந்து சுற்றி தான் அதுக்கப்புறம் தான் தூக்குறாங்க. செம வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொரு பாரம் வந்து 50 கிலோ 40 கிலோ இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்த க்ரேன் மாதிரி இருக்குது.
ஈஸியாக வந்து தூக்கிட்டு போய் அங்கே வந்து போடுறாங்க. இப்போ அந்த ஐஸோடி உள்ள பாக்ஸை ஒரு தொட்டி மாதிரி உள்ள தண்ணிக்குள்ளே வந்து போடுறாங்க. 3 பாரையும் தண்ணிக்குள்ளே ஏன் போடுறாங்கன்னா அந்த ஐஸ் கட்டி வந்து அப்படியே வந்து சப்புன்னு பிடிச்சிருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே போடுறதுனால லைட்டாக உருகி அப்படியே அந்த ஐஸ் கட்டி வந்து அந்த பார்லேருந்து அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வந்துடும். வெளியே எடுத்து அப்படியே வந்து ஆப்போசிட் சைடு வந்து வண்டி இருக்குது, இன்சுலேட்டர் நிற்குது, அதுக்குள்ளே அப்படியே வந்து ஐஸை வந்து ஏற்றிடுவாங்க. வெளியே எடுத்த ஐஸ் அப்படியே வந்து வெளியே வச்சு அதை அப்படியே வந்து அந்த வண்டிகள் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து எவ்வளோ ஏற்றி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி வந்து 75% வந்து ஏற்றியாச்சு. ஏன்னா வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு 25-26 வேணால் ஏறும், அவ்வளோதான். அவ்வளோ ஐஸ் தான் ஏறும். ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏற்றிட்டாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ அந்த வீடியோவை. ஸோ ஐஸை வந்து வெளியே தள்ளி விட்றாங்களா, வெளியே தள்ளி விட்டு இது வந்து ஸ்டாக்கில் இருக்கும். 2 பேர் சேர்ந்து தான் தூக்கி போடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐஸ் வந்து ஸ்டாக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. உள்ளே வந்து இன்சுலேட்டரில் ஏற்றி வச்சுருக்காங்க. நிறைய ஐஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 100 அந்த ரேஞ்ச் இருக்கும். இதுக்கு மேலே வேணால் ஒரு 25-26 வேணால் பிடிக்கும், அவ்வளோதான் பிடிக்கும். அதுக்கு மேலே பிடிக்காது. இதெல்லாம் ஏற்றி அப்படியே வந்து ஹார்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனோன்னா அங்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எடுப்பாங்க, அரைச்சி எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் மெயினான ப்ராசஸிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெத்து பாக்ஸ் எல்லாம் தூக்கி மறுபடியும் அதே ரேக்கில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதே ரேக்கில் எப்படி வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணுவாங்க. மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணுறாங்க. உள்ளே ஃபில் பண்ண அப்படியே வந்து அந்த 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 பாக்ஸ் வந்து உள்ளே இறங்கும் பாருங்கள். அதுதான் அளவு. அவங்க வந்து ஃபுல்லாக அந்த அந்த தண்ணி மட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும்போது அந்த இதை வந்து மாற்றிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஏற்ற மாட்டாங்க தண்ணி. அதுக்கு மேலே ஏற்றினா வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். அவ்வளோதான் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பலகையை போட்டு அடைக்கிறாங்க. இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தான் ப்ராசஸிங்கே முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து ஓடும். 24 ஹவர்ஸ் வந்து ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஐஸ் வந்து லோடு போட்டு அனுப்பிவிடுவாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஐஸை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஐஸை வந்து அரைச்சி லோட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு கஸ்டமரு. அவங்களுக்கு அங்கே வந்து ஐஸ் பார்சல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அரைச்சி அப்படி வந்து டேரெக்டாக வந்து போட்டுக்கு தான் போகுது. அரைச்சி வந்து இதான் அந்த மிஷினு. இந்த மிஷினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அந்த ஷெல்குள்ளே வந்து சுற்றி வந்து ஷார்ப்பான கம்பி வச்சு வெல்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து சுற்ற விடுவாங்க. இது சுற்ற விட்ட பிறகு ஐஸ் பாரதிக்கு மேலே போடுவாங்க. மேலே போட்டதோட அதை வந்து அரைச்சி அது கீழே அது ஐஸ் வந்து வெளியே வரைக்கும் ஒரு ஏரியா உண்டு. அந்த ஏரியாவுக்கு நேராக வந்து 2 பாக்ஸ் வச்சுருவாங்க. 2 பாக்ஸ் வச்சோன்னா அந்த 2 பாக்ஸும் வந்து ஃபில் ஆனோன்னா வண்டியில் தூக்கி எறிவாங்க பாருங்க. வண்டியில் தூக்கி எறிஞ்சோன்னா இதை வந்து ஒரு முக்கோடி தட்டி வச்சுருவாங்க. இல்லாட்டி வந்து பாக்ஸோடி எப்படி வச்சாலும் வைப்பாங்க. இது வந்து இது வந்து வேற ஒரு லோடுனால இதை வந்து முக்கோடி தட்டி வச்சிட்டாங்க. இது வந்து டேரெக்டாக போட்டுக்கு தான் போய் உடனே வந்து அள்ளிடுவாங்க. இந்த ஐஸை வந்து இந்த அரைச்சி வச்ச ஐஸை வந்து உடனே வந்து அள்ளலை, இல்லாட்டி வந்து இந்த பாக்ஸ் வந்து மூடி வைக்கலாம். என்ன ஆகுன்னா அப்படியே வந்து பழைய ஃபார்முக்கே வந்துடும். பழைய ஃபார்ம் ஐஸ் கட்டி வந்து எப்படி கட்டியாக இருக்குது அரைக்காமல், இதே மாதிரி இதே டிசைனுக்கு வராது. பட் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படி கட்டியாயிரும். இப்போ இங்கே வேலை செய்கிறவங்களாம் எங்கே உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துலாம் வடநாட்டுக்காரங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த சைடில் உள்ளவங்க. ஸோ நம்ம வந்து இந்த சைடு இருக்கோம், அவங்க வந்து வடநாட்டில் இருக்காங்க. இது அவ்வளோ பேருமே வந்து ஹிந்திக்காரங்க தான். ஒரு கம்பெனிக்கு வந்து கரெக்டாக வந்து 6 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு வந்து 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு மந்த்து. நம்ம வந்து சாப்பாடு தூங்குறதுக்கு எல்லாமே வந்து ஓனர் தான். அதில் வந்து சாப்பாடுக்கு வந்து பைசா குறைக்க மாட்டாங்க. ஸோ வந்து 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இந்த கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் வந்து எத்தனை பார் வந்து ஒரே நாளில் வந்து ஐஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா 545 பாக்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து 545 பார் வந்து சேல் ஆகும். ஒரு பாரோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா வந்து ஒரு பாரோட விலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர் இருக்குல்ல, அந்த கம்ப்ரஸர் வந்து எலக்ட்ரிக்கோட உதவியோடு தானே வந்து ஓடுது. கரண்ட் இருந்தால் தான் வந்து ஓடும். ஸோ அதனால் வந்து கரண்ட் பில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மோட்ரு ஓடனா கரண்ட் பில் வந்து நிறைய வரும். ஒரு மாதத்துக்கு வந்து 2 லட்சம் வருமா கரண்ட் பில்லு. நான் வந்து ஓன்கிட்ட கேட்டேன், 2 லேக் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 2 லேக் வரும். இதோட பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ் ஒரு பாரோட ப்ரைஸு. அப்போ வந்து 545 ஐஸ் பார்ஸ் இருக்குது. இந்த 545 ஐஸ் பார்ஸும் ஒரு நாளில் விற்றா 41,000 கிடைக்கும், 41,000 கிடைக்கும். இதே மாதிரி டெய்லி 47,000 கிடச்சின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாபம். பட் வந்து சம்டைம்ஸ் ஐஸ் வந்து விற்காது, சேல்ஸ் ஆகாது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டமாயிரும். ஏன்னா வந்து கரண்ட் பில் ஓவராக போயிடும். அப்புறம் வந்து பாரம் வந்து விற்காது, சும்மா வேஸ்ட்டாக கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து நஷ்டமாகும். இப்படியே நஷ்டமாகும். லக் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து
இவங்களை வந்து லாபம் பார்க்க முடியும். மற்றபடி லாபம் பார்க்கலாம், பட் வந்து லக் இருந்தால் தான் ஜாக்பாட் அடிக்க முடியும். ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் வந்து ஏதாவது ஒன்று வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஸ்லைக் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன திட்டினாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கேனோ அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்படியே வந்து திருத்திடுவேன். உங்கள் கமெண்ட்டை, இந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் எல்லா கமெண்ட்டுமே பார்ப்பேன், அப்படியே வந்து திருத்திடுவேன். உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நான் வந்து இன்னொரு ஃபேக்ட்ரியில் வந்து பெர்மிஷன் கேட்டு வச்சுருக்கேன். க்ளவுஸ் ஃபேக்ட்ரி, நம்ம ஹேண்டில் போடும்னா ஒர்க்குக்கெலாம் போட்டிருக்கேன். அந்த க்ளவுஸ்லாம் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கேன். அந்த ப்ராசஸ் வீடியோவும் என்ன ஒரு 2-3 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.